கடந்த 30ஆம் தேதி கைது செய்யப்பட்ட புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் 5 பேர் மீது காங்கேசன் கடற்படை துறைமுகத்தில் உள்ள காவல் நிலையத்தில் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாலா. நேற்று புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் மற்றும் கோட்டைப்பட்டினத்தில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் 9 பேரை இலங்கை கடற்படை சிறைபிடித்தது. இவர்கள் மீது எல்லை தாண்டி வந்ததாக வழக்கு பதிவு செய்து பின் நீதிமன்றத்தில் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின் யாழ்ப்பாணம் சிறையில் வரும் 12ஆம் தேதி அடைக்கச் சொல்லி உத்தரவிட்டதை அடுத்து தற்பொழுது மீனவர்கள் யாழ்ப்பாணம் சிறையில் உள்ளனர். இந்நிலையில் நேற்று மாலை காங்கேசன்துறை காவல் நிலையத்தில் இலங்கை கடற்படையினர் ஒரு புகார் கொடுத்திருக்காங்க. அந்த புகாரின் அடிப்படையில் இந்த ஜெகதாப்பட்டினத்தை சேர்ந்த 5 மீனவர்கள் மீதும் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த புகார் எதற்காக கொடுக்கப்பட்டார்கள் என்றால், கடற்படை அதிகாரிகள் எதற்காக கொடுக்கப்பட்டார்கள் என்றால், மீனவர்களை சிறைபிடித்து ஒரு அதிகாரி படகில் ஏறும் பொழுது அந்த அதிகாரியை கொலை செய்யும் எண்ணத்தில் கத்தியை கொண்டு ஒரு மீனவர் தாக்க வந்ததாகவும், அதனால் அந்த படகில் அந்த அடிப்படையில் அந்த படகில் உள்ள 5 மீனவர்கள் மீதும் புகார் கொடுத்ததை அடுத்து 5 மீனவர்கள் மீதும் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டதை அடுத்து அப்பகுதியில் உள்ள மீனவர்களும் அங்கு உள்ள செய்தியாளர்களும் அந்த மீனவர்களிடம் கேட்கும் பொழுது, எங்களுக்கு இது போன்ற சம்பவம் எங்களுக்கு நடக்கவும் இல்லை, இது போன்ற சம்பவங்கள் கொலை முயற்சி வழக்கு பதிவு பண்ணது எங்களுக்கு எதுவுமே தெரியாது, இந்த சம்பவத்துக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தமிழக மீனவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். தந்தி செய்திகளுக்காக ராமேஸ்வரத்தில் இருந்து பாலா.